கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் அனைவரைக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிறந்திருக்கின்ற குழந்தை இயேசு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கின்றேன். நம்முடைய திருத்தல ஆலயத்திலே கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கான அலங்காரங்கள், குடில் அலங்காரம் ஏறக்குறைய 2-3 வாரங்களுக்கு முன்பாகத்தான் ஆரம்பித்தது. இதையெல்லாம் யோசிப்பதற்கு முன்பாகவே விழுப்புரத்திலிருந்து ஒரு பிரபல துணிக்கடை நபர்கள் வந்தார்கள். வந்து நாட்காட்டி கேலண்டர் கொடுத்து வாழ்த்து சொன்னார்கள். வாழ்த்து சொல்லிவிட்டு வெளியிலே ஒரு பதாகை பேனர் வைத்துவிட்டு சென்றார்கள். அவருடைய துணிக்கடையை பற்றிய பேனர். மங்களம்பேட்டையிலிருந்து ஒரு துணிக்கடை வேலை செய்கிறவர்கள் வந்தார்கள். அவர்களும் வந்து வாழ்த்து சொல்லிவிட்டு சென்றார்கள். வேறு ஒரு பிரபல நகைக்கடைக்காரர் அவர்கள் வந்து இயேசு நமக்காக பிறந்துள்ளார் என்று படம் அடித்து அதை கொடுத்துவிட்டு சென்றார்கள். இவர்களெல்லாம் இதை கொடுப்பதற்கு காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம், வியாபாரம். கிறிஸ்து பிறப்பு விழா நாம் அனைவருக்கும் மகிழ்ச்சி தருகின்ற விழா. எப்படி மகிழ்ச்சி தருகின்றது? நாம் செய்கின்ற அலங்காரத்திலா, நாம் ஜோடிக்கின்ற குடிலா, அல்லது ஓடி ஒளியும் ஓடி மிளிரும் மின் விளக்குகளிலா என்று பார்க்கின்ற பொழுது, இன்று உலகம் முழுவதுமே, இங்கே மட்டுமல்ல, இந்த கிராமத்துக்குள்ளே அவர்கள் வந்து இப்படி வியாபாரத்தை யோசிக்கிறார்கள் என்றால், உலகம் முழுவதுமே இதை ஒரு வியாபாரமாக யோசிக்கின்ற நிலைமை ஏற்படுகிறது. பல நாடுகளிலே, பல இடங்களிலே இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை முன்னிட்டு ஒன்று ஸ்டார் தொங்க விடுவார்கள், அல்லது சாந்தா கிளாஸ் என்று சொல்லப்படுகின்ற கிறிஸ்மஸ் தாத்தா சுரூபத்தை அல்லது சிலையை வைத்திருப்பார்கள், பொம்மையை வைத்திருப்பார்கள். ஒரு சில இடங்களிலே கிறிஸ்து பிறப்பு தாத்தா போலவே வேடமணிந்து கடைகளிலே உலா வந்து கொண்டிருப்பார்கள். பெரிய பெரிய மால்களிலே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடப்பதை நாம் பார்க்கின்றோம். காரணம் என்னவென்றால், கிறிஸ்து பிறப்பு விழாவை ஒரு வியாபாரமாக பார்க்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. கிறிஸ்து என்பவர் இந்த உலகத்தில் எதற்காக பிறந்தார் என்ற பொருளை நாம் பார்க்கின்ற பொழுது இவையெல்லாம் மாறிடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ஆடம்பரமான கிறிஸ்து பிறப்பு விழாவாக முதல் விழா இருந்ததா என்று கேட்டால் இல்லை. காரணம் என்னவென்றால், தம்பதியர்கள் கணவன் மனைவி இருவரும் அகதிகளாக தங்கள் பெயரை பதிவுகளை செய்து கொள்ள செல்கிறார்கள். அவர்களுக்கு நடந்து செல்ல முடியவில்லை. எனவே தாய்க்கு மட்டும் ஒரு கோவேரி கழுதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்கள் வழிநடத்தி செல்வதற்கு ஆள் இல்லை, உதவுவதற்கு ஆள் இல்லை, தங்குவதற்கு இடமில்லை, குழந்தை பெற்றெடுக்க இடமில்லை. இப்படிப்பட்ட ஒரு ஏழ்மை சூழலில்தான் முதல் கிறிஸ்மஸ் நடந்தது. இப்படிப்பட்ட சீரியல் லைட்லாம் எழுந்திருக்குமா, இப்படிப்பட்ட அலங்காரங்கள்லாம் இருந்திருக்கிறோமா என்று கேட்டால் இல்லை. அது அந்த ஆடு மாடு நாட்டமடிக்கின்ற அந்த தொழுவத்திலே அது நடக்கிறது. ஆக முதல் கிறிஸ்மஸ் என்பது, முதல் கிறிஸ்து பிறப்பு என்பது இப்படித்தான் நடக்கின்றது. ஆக ஒரு கஷ்டத்திலே, துன்பத்திலே, பல்வேறு இக்கட்டுகள் இடையேதான் இயேசு பிறக்கின்றார். அந்த தாய்க்கு குழந்தை பெற்றெடுப்பதற்கு உதவி செய்வதற்கு கூட பெண்மணிகள் அங்கே இல்லை. இப்படிப்பட்ட கிறிஸ்து பிறப்பை நாம் மிக அழகாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அப்படி என்றால் இந்த கிறிஸ்து பிறப்பு என்பது பல்வேறு துன்பங்களையும் நமக்கு நினைவுபடுத்துவதாக இருக்கிறது. இன்று எப்படிப்பட்ட சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறப்புகள் நடக்கின்றன, துன்பங்கள் நடக்கின்றன, துயரங்கள் நடக்கின்றன, கஷ்டங்கள் வருகின்றன. நம்முடைய குடும்பத்தில் கூட கடந்த ஆண்டில் யாராவது ஒருவர் இறந்திருப்பார்கள். ஆக அந்த துக்கத்தோடும் சோகத்தோடும் தான் இந்த விழாவிலே நாம் கலந்து கொள்ள வந்திருக்கின்றோம். இதன் நடுவே நாம் இருந்தால் கூட இந்த பொருளில் நாம் யோசிக்க வேண்டும், கிறிஸ்து பிறப்பு விழா என்பது என்ன?
நாம் துன்பத்தில், கஷ்டத்தில், துயரத்தில், நம்முடைய மன சோர்விலே இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மிடம் இம்மானுவேல் என்று சொல்லுகிறார். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. ஆக மேலிருக்கின்ற ஒரு கடவுள் நம்மோடு, நம் இடையே இருக்கிறார் என்றால் நம்முடைய துன்பத்தின் நடுவே, நம்முடைய கஷ்டத்தின் நடுவே, நம்முடைய சோகத்தின் நடுவே, நம்முடைய பல்வேறு மனத்தாங்களுக்கு நடுவே நம்மிடையே வருகின்றார். ஆக வருகின்ற இயேசு, பிறந்திருக்கின்ற இயேசு எதற்காக வருகின்றார்? நம்முடைய சோகத்திலே, நம்முடைய துன்பத்திலே, நம்முடைய கஷ்டத்திலே மனு உரு எடுக்கின்றார். மனித உருவை எடுப்பது என்பது சதையும் எலும்பும் இரத்தமுமாக இங்கே நம்மிடையே குடிகொண்டிருக்கின்றார். ஆவியிலே இருந்தவர், ஆதியிலே இருந்தவர், வார்த்தையாக இருந்தவர் இந்த உலகில் நம்மை போன்று சதை உள்ளவராக, இரத்தம் உள்ளவராக, இதயம் உள்ளவராக பிறக்கின்றார். அப்படி என்றால் அவர் நம்முடைய துன்பங்களில் பங்கெடுக்கின்றார். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு துன்பத்தை நினைவூட்டுவதாக இருக்கின்றது. பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் கொம்மேடு என்ற பங்கிலே பங்கு தந்தையாக இருந்தேன். அப்பொழுது ஒரு அறிவிப்பு கொடுத்தேன். குடில் போட்டி நடக்கிறது. எனவே குடில் போட்டியிலே கலந்து கொள்பவர்கள் நீங்கள் உங்கள் வீடுகளிலே குடில் ஜோடிக்கலாம். குடில் ஜோடித்த பிற்பாடு யார் சிறப்பாக ஜோடிக்கிறார்களோ அவர்களுக்கு முதல் பரிசு, இரண்டாம் பரிசு கொடுக்கப்படும் என்று ஆர்வத்திலே சொன்னேன். இப்பொழுது அந்த ஊரிலே பல வீடுகள் மெத்தை வீடுகளாக, காங்கிரீட் வீடுகளாக மாறிவிட்டன. நான் சொல்லுகின்ற பொழுது ஏறக்குறைய ஒரு வீடை தவிர, 2 வீடை தவிர எல்லாமே கூரை வீடுகள். அப்பொழுது திருப்பலி முடிந்தவுடன் ஒரு இளைஞர் என்னிடம் வந்து சொன்னார், ஃபாதர், இங்கே நாங்கள் வாழற வீடே குடில் தான், அதில் எங்கே ஃபாதர் குடில் ஜோடிக்கிறது என்று சொன்னார். நான் யோசித்து பார்த்தேன். இந்த வாழ்வே குடிலாக இருக்கிறது, வாழ்நாள் முழுவதுமே குடிலாக இருக்கிறது. இது நாம் குடில் ஜோடிக்கின்றோம், குடில் அலங்காரம் செய்கின்றோம். இந்த கிறிஸ்து பிறப்பு காலம் முடிந்தவுடனே குடிலை அகற்றி விடுகின்றோம். ஆனால் பல பேருடைய வாழ்வு, பல பேருடைய வீடு எப்பொழுதுமே குடிலாகத்தான் இருக்கிறது. எப்பொழுதுமே கூரை வீடாக, ஒழுகின்ற வீடாக, ஈரம் ஓத வீடு ஊறுகின்ற வீடாகத்தான் இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட சூழலில்தான் கடவுள் நம்மோடு பிறக்கின்றார். நாம் மெத்த வீட்டில் வாழ்ந்தால் கூட பல நேரங்களிலே நம்முடைய உள்ளம் சோகத்தில் இருக்கிறது, உள்ளம் ஏழ்மையாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய ஏழ்மையும் சோகத்தையும் கலந்து கொள்ள, பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் இயேசு குழந்தையாக பிறக்கின்றார். இந்த ஆண்டு 800வது ஆண்டை விழாவை கொண்டாடுகிறோம். எதனுடைய 800வது ஆண்டு என்றால், புனித பிரான்சிஸ் அசிசி அவர்கள் பெத்லகேமில் பிறந்திருக்கின்ற இயேசு கிறிஸ்துடைய அந்த சீன் எப்படி இருந்திருக்கும், அந்த காட்சி எப்படி இருக்கும் என்று யோசித்து பார்த்து அதை மக்களுக்கு எளிதாக புரிந்து கொள்வதற்காக அப்படி ஒரு காட்சி ஏற்பாடு செய்தார். ஆடு மாடுகள், குழந்தை இயேசு, அன்னை மரியாள், யோசேப்பு, வானத்தினர் எல்லாம் சேர்த்து ஒரு காட்சியை ஏற்பாடு செய்தார். முதலாக இந்த குடில் ஜோடிக்கின்ற பழக்கத்தை புனித பிரான்சிஸ் அசிசி ஆரம்பித்து இன்று 800வது ஆண்டை நாம் கொண்டாடுகின்றோம். நாம் அந்த குடிலை பார்க்க இருக்கின்றோம். திருப்பலி முடிந்தவுடன் குடிலை பார்ப்போம், நாளை பார்ப்போம், பிறகு பார்ப்போம். இந்த குடிலை பார்க்கின்ற பொழுது என்ன தோன்றுகிறது? அங்கே குழந்தை இயேசு இருக்கின்றார், அன்னை மரியாள், யோசேப்பு இருக்கின்றார், இடையர்கள் இருக்கின்றார்கள், பிற்பாடு 3 ஞானிகள் வர இருக்கின்றார்கள், ஆடு மாடுகள் இருக்கின்றன. நாம் காட்சிப்படுத்தி பார்த்து அங்கே அமர்ந்து தியானம் கூட செய்யலாம் என்று சொல்லுகிறார்கள். பல்வேறு தியானங்களை நாம் செய்யலாம் குடிலிலே அமர்ந்து கொண்டு. இந்த ஆண்டவர் எப்படி இந்த குடிலிலே பிறந்தார்? அன்னை மரியாளும் யோசேப்பும் எவ்வளவு துன்பப்பட்டார்கள்? முதலாக இயேசு பிறப்பினுடைய அறிவிப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஏழை இடையர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த 3 ஞானிகள் எங்கிருந்து வந்தார்கள்? கீழ்த்திசை, நம்முடைய பகுதியிலிருந்து சென்றார்கள். ஆக நடக்கின்ற ஒவ்வொரு காட்சியுமே நாம் தியானித்து நம்முடைய உள்ளத்தில் இருத்துகின்ற ஒரு காட்சியாக இருக்கின்றது. இறுதியாக சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு அடையாளம் என்று வானதூதர் இடையர்களுக்கு எதை சொல்லுகிறார்கள் என்றார், அங்கே துணிகளில் பொதியப்பட்டு குழந்தை ஒன்று தொட்டிலே இருப்பதை பார்ப்பீர்கள். 3 விஷயங்கள்: துணியால் பொதியப்பட்டு குழந்தை
தொட்டிலில் இருப்பதை பார்க்கின்றோம். துணிகளால் பொதியப்பட்டு என்பது அந்த காலத்திலே பார்த்தீர்கள் சில காட்சிகள் எல்லாம் சில படங்களை பார்த்திருப்பீர்கள் என்றால் சுற்றப்பட்டிருக்கும் குழந்தை இயேசு துணிகளால் சுற்றப்பட்டிருக்கிறோம். அந்த சுற்றப்பட்டிருக்கிற காட்சி என்பது அவர் இறந்த பிற்பாடு துணியை சுற்றி புதைக்கின்ற ஒரு காட்சியை கூட நினைவுபடுத்துகிறது. குழந்தை என்பது கடவுள் குழந்தையாக பிறந்திருக்கின்றார். தொட்டிலில் மாட்டு தீவரத்தில் என்று சொல்லப்படுகிற அந்த ஏழ்மையை குறிப்பதாக இருக்கிறது. இந்த செய்தி யாருக்கு கொடுக்கப்படுகிறது? ஏழைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே கிறிஸ்து பிறப்பினுடைய பொருள் ஏழை எளிய மக்களுக்கு, வெளியிலே இருப்பவர்களுக்கு, ஊருக்கு வெளியே அந்த ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு இவ்வாறு இந்த செய்தியானது நாம் ஒவ்வொருவருக்கும் அர்த்தமுள்ளதாக பொருளுள்ளதாக இருக்கிறது என்றால் நாம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவேதான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா என்பது 2 அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். முதலாவதாக நம்முடைய உள்ளத்திலே, உள்ளம் என்னும் குடிலிலே இயேசு பிறப்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா என்ற பாடலை கேட்டிருப்பீர்கள். நெஞ்சுக்குள்ளே 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 பிறக்கவா. என்னுடைய நெஞ்சு என்பது ஒரு குடிலாக மாற வேண்டும். இயேசு என்னுடைய உள்ளத்திலே பிறக்க வேண்டும். இரண்டாவதாக நம் உள்ளத்தில் பிறப்பது போல நாம் அருகில் இருப்பவர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய சகோதர சகோதரிகள் எல்லோர் மனதிலும் இயேசு பிறக்கிறார் என்றால் அவர்கள் ஒவ்வொருமே இயேசுவை வைத்திருக்கிறார்கள், தங்களுடைய உடலிலும் உள்ளத்திலும் வைத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களையும் மதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு இயேசு பிறப்பினுடைய பிறப்பு என்பது நாம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சி தருவதாக, நம்பிக்கை தருவதாக இருக்க திருப்பலியில் மன்றாடுவோம். எழுந்து நிற்போம்.